விவசாயி. ஐயாவுடைய ஹிஸ்டரியில வந்து ஐயாவுடைய அப்பா வந்து மிலிட்டரியில இருந்தாங்க இல்லையா? அப்ப வந்து குடும்பமே வந்து தேசபக்தி தான். அது போயில இன்னொரு விஷயம் வந்து யாவும் நம்ம பக்தியில சொல்லுவாங்க, பாவனை ஒன்று இருந்தால் நீ பரமனையும் அடைந்து விடலாம். பாவனை அப்படிங்கிறது நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவாகவே நம்ம மாறிடும். இது நம்ம வேதங்கள்ல சொன்ன ஒரு விஷயம். சைக்காலஜில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை செயலாக்கி பழக்கமாக்கி பழக்க வழக்கமாக்கினால் அதுவாகவே நீ ஆயிடுவ. இது சைக்காலஜில உள்ள ஒரு சூத்ரா. அதுக்கு யார் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஐயா தான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா ஐயாவுடைய அப்பா மிலிட்டரி அப்படிங்கிற ஆரம்பத்திலே அவங்க ஒரு கேரக்டர்ல இருந்திருப்பாங்க. எப்போ எம்ஜிஆர் ஐயாவை சிந்திச்சாங்களோ எம்ஜிஆர் தன்னை அப்படியே தன் குணத்தையும் மாத்திருக்காங்க. அதான் நம்ம சத்யராஜ் ஐயா கூட சொல்லுவாங்க, எத்தனையோ கலைஞர்கள் எம்ஜிஆருடைய வேடத்தை தரித்தாலும் எம்ஜிஆரின் இதயத்தை பொருத்தியவர் ஐயா மட்டும்தான். அது வந்து வெரி கிரேட். அதெல்லாம் நீங்க நம்ம அமெரிக்கால நினைக்கிறேன் ஐயா வந்து சில பாடல்கள்லாம் பண்ணுவாங்க. அதுல அந்த பாடியோட ஒவ்வொரு அசைவுகளையும் அப்படியே எம்ஜிஆர் இருப்பாங்க. கரெக்ட். அதுல ஒரு சின்ன பாலத்துல அப்படி படுத்துக்கிட்டு அந்த காலை அப்படி தூக்கி போடுவாங்க. ஐயோ, அதெல்லாம் வந்து இவங்க எம்ஜிஆர் நடிச்சிருக்காங்கல்ல நான் சொல்லவே மாட்டாங்க. எம்ஜிஆர் ஐயா சரீரம் மெரினால இழைப்பாரு, அந்த ஆத்மா இன்னும் ஐயாக்குள்ளதான் இருக்கு. அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமான கேரக்டர். ஐயா கூட தன்னோட பேட்டியில தான் சொல்லியிருக்கிறாங்க, காலேஜ் பருவத்திலே எனக்கு ஏதோ ஃபர்ஸ்ட் மேடையில ஏதோ 10 ரூபாய் என்னமோ கிடைச்சது. ஐயா கிடைச்சிருக்கு 500 ரூபாய். அதையும் அது நீங்க சேனல்ல சொல்றது இப்ப நேரடியா சொல்றது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது மாறுவேட போட்டி மாதிரி வச்சாங்க. அதுல நான் மாறுவேட போட்டியில கலந்துட்டே பரிசு வாங்கினேன். அவர் என்ன பண்ணாரு, அவர் பாவலர் முத்துசாமி வந்து ஆக்சுவலா எங்க வீட்டுக்கு எதுக்காக இருக்கு, அவர் அண்ணாதுரை பிரிவுல மந்திரியா இருக்கு. அவர் என்ன பண்ணாரு, வீட்டுக்கு வர சொன்னாரு. போனப்ப என்னப்ப அப்படியே இருக்கிற இந்த வயசு எதிர்காலத்துல என்னமோ ஒரு ஆர்வம் இல்ல, 500 ரூபா முதல் வேண்டான்னு வச்சுப்போ அப்படின்னாரு. நல்ல பெரிய நல்ல அப்படின்னா கிராமத்துல இருந்து காலேஜ் அவர் கொண்டு வந்தாரு. தண்ணி வசதி எல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணுவாரு. அப்புறம் தான் அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து நான் வந்து 10 ரூபாய் சிலம்பி ஏரியாவில் போய் கொடுக்க போயிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு வெளிநாட்டு அன்பர் கூட ஐயா எம்ஜிஆர் ஐயாவுடைய தொப்பி ஷூ அவர் ஆக்சுவல் அடிமை பெண்ல சவுண்ட் இன்ஜினியருடைய பையன் இவருக்கு ஃப்ரெண்டு எட்வின்ங்கிறவர் தான் அதை கொடுத்தார். இங்க மெட்ராஸ்ல இருந்து கொரோனா டைம்ல நாமக்கல் வந்து கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ஒரு பெரிய உண்மையில ஐயா நாங்க கூடிய சீக்கிரத்துல வந்து எம்ஜிஆர் ஆளுமையும் அப்படிங்கிற தலைப்புல என் அப்பன் ஈசனின் அனுமதி பெற்று நான் ஒரு புக்கு எழுத போகிறேன். அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, மனம் ஒன்று இருந்தால் போதும் நீ இமயத்தையும் வளைக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்காலஜி ரூல்ஸா பண்ணி எம்ஜிஆர் ஐயா எப்படி எதுவுமே இல்லாம உச்ச நிலைக்கு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ உள்ள இளைஞர்கள் உனக்கு குடும்பம் எப்படி இருக்கு, இப்போ உள்ள அரசியல் எப்படி இருக்கு, அதெல்லாம் பேசவே செய்யாது. நமக்கு தேவை வெல்ஃபேர், அதை அடையக்கூடிய ஆளுமை எல்லாருக்கும் இருக்கு. அதற்கான எக்ஸாம்பிள் தான் எம்ஜிஆர் ஐயா. அவங்களுடைய கொள்கையில இருந்து வேல்யூவான கருத்துக்களை எடுத்து இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு தக்கன ஒரு சன்னியாசியின் பார்வையில் அதை எப்படி கொண்டு போகணுமோ அதை நான் திட்டமிட்டு வச்சிருக்கேன். அதோட பாயிண்ட்ஸ் அப்புறமா எழுதி வச்சிருக்கிறேன். அதை கட்டாயமா ஒரு வார்த்தையிலே 1000 பொருள்கள் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பொதுவாவே நம்ம வேதத்துல ஒரு கருத்து உண்டு, எங்கு தீபம் எரிகிறதோ அதன் அடிப்பாகத்தில் இருள் இருக்கும். அது இயற்கை மாற்ற முடியாத ஒரு தத்துவம். எங்கு தீபம் எரிகிறதோ அதன் அடிப்பாகத்தில் இருள் இருக்கத்தான் செய்யும். நீங்க விளக்கு பார்த்தா தெரியும், அந்த தீபம் எல்லா இடத்துலயும் தீப வெளிச்சத்தை கொடுக்கும், அதோட அடிப்பாகத்துல பாருங்க இருள் தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம தமிழ் கலாச்சாரத்துல பாத்தீங்கன்னா ஐயா திருவள்ளுவர் ஐயா, அப்புறம் திருமூலர் ஐயா, எத்தனையோ இறைநிலையை உணர்ந்த சான்றோர்கள் எத்தனையோ பேர்.
பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரபஞ்சம் முழுக்க பரவல. தமிழ்நாட்டிலே பாதி பேருக்கு தெரியாது. காரணம் என்ன? இங்க உள்ளது தானே. அந்த மாதிரி அதோட வேல்யூவை இன்னும் நம்ம எடுத்து சொல்லணும். ஏன்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த யூ கேன் வின், அப்புறம் த சீக்ரெட், ஐயா ஓரளவு படிச்சிருக்கலாம், த சீக்ரெட் புத்தகம், அந்த புத்தகம் கூட வச்சிருக்க பாருங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா திருக்குறள்ல 2 பாயிண்ட், அதாவது வள்ளுவர் ஐயா 2 வரியில சொல்லியிருப்பாரு. இவங்க 320 பக்கத்துல எழுதுறாங்க. பட் அதை அவங்க பிரபல்யப்படுத்தி வேர்ல்டு ஃபுல்லா கொண்டு போயிடுறாங்க. ஆனா நம்மளுடைய தமிழ் வேதத்துல உள்ள பாயிண்ட்ஸ் இன்னும் வெளியே கொண்டு போகல. அதை லைஃப்ல கொண்டு வந்தா என்ன ஒரு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வாழ்ந்த ஒரு லட்சியவாதி தான் ஐயா எம்ஜிஆர் ஐயா. அப்படிங்கிற ஐயாவுடைய சேவை இதை நான் கலை படைப்பா மட்டுமே நான் பார்க்கல. என்னமோ தெரியல, உங்களை பார்த்தாலே ஒரு உணர்ச்சியா. நான் நேற்று இரவுல இருந்து, ஏன்னா எங்களுக்கு ஒரு தத்துவம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அருமின் அருமின் ஆசை அருமின் ஈசனோடாயினும் ஆசை அருமின். அதோட அர்த்தம் என்னன்னா, யாரையும் மனசுல நினைக்காது, நினைத்தால் பற்று உருவாகிவிடும். ஈசனை கூட நினைக்காது. இதயத்தில் அவன் இருந்துட்டு போறான், பட் அவனையே நினைக்க கூடாது. ஏன்னா அது உனக்கு ஒரு மத வெறிய உருவாக்கும். அதனால எதுலையுமே வெறித்தனமா இருக்காத அப்படின்னு குருநாதர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனா என்னைக்கு ஐயாவுடைய நட்பு ஐயாவினால் கிடைத்தது, என் அப்பன் ஈசன் செய்த எனக்கு அளித்த வரம். அப்ப இருந்து நான் ஐயாவுடைய யூடியூப் சேனல்ல, அந்த பர்சனல் யூடியூப் சேனல் ஐயா வச்சிருக்கேன், அதை நான் டெய்லி பார்ப்பேன். அதுல நான் மிஸ் பண்ணாத வீடியோ தாய் இல்லாமல் நான் இல்லை. அந்த கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும் ஐயாவுடைய அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் ஐயா வர்றதா ஐயா சொல்லியிருந்தேன். அப்ப இருந்து என் சிந்தனை முழுக்கவே ஐயா தான் இருக்கிறாங்க. ஐயா எப்ப வர போறாங்க, ஐயா பாக்க அப்படின்னா பூஜை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி ஐயா வந்திருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு சிவனுக்கான சில லட்சத்தி ஒரு மந்திர உச்சாரணம் உண்டு. அப்ப நான் நினைச்சேன், அது இன்னும் அந்த லட்சத்தை முடிக்கல. நினைச்சேன், ஈசா என்ன இது சோதனை, இன்னும் மந்திரம் இருக்கு, அதுக்குள்ள ஐயா வந்துட்டாங்களே, நான் போன வேற மனம் தோணுது அப்படின்னா. உடனே அவர் சொன்னா, அவங்க இங்க தாண்டா இருப்பாங்க, அவங்க உன்னை நேசிச்சுதான் வந்திருக்கிறாங்க, மந்திரத்தை சொல்லிட்டு போ அப்படின்னா. அப்புறம் பரிபூர்ணமா அந்த லட்சத்தி ஒரு மந்திரத்தை உச்சாரணம் பண்ணிட்டு நான் வந்தோம்னு சொன்னதை விட விறுவிறுன்னு வந்தேன். அதான் ரொம்ப முக்கியம். அதனால உண்மையில் ஐயா நீங்க எடுத்துக்கொண்ட அந்த கேரக்டர் இது இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உடல் பாதுகாப்பு. இப்ப எம்ஜிஆர் அப்படின்னா என்ன? முதல்ல உடல் பாதுகாப்பு, பேட் ஹேபிட்ஸ் எதையுமே செய்யக்கூடாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த லைஃப்ங்கிறது ஒரு யுத்த களம் மாதிரி. இதுல உனக்கு என்ன இல்லைங்கிறத பத்தி எல்லாம் இங்க பேசாத, இருக்கிறத கொண்டு வென்று வெளியவா. 2 இருந்து வென்று வெளியவா. 3 சிகரத்துக்கு வந்துவிட்டால் அந்த பதவியை தக்க வைத்துக்கொள். உனக்கு நிகர் நீதான் இருக்கணும். நீ தலைமை தாங்கும் பொழுது உனக்கு எதிரியே இருக்கக்கூடாது. அதுக்காண்டி அதுக்கு வன்முறை இங்க கிடையாது. பாருங்க, எம்ஜிஆர் ஐயா இறக்கும்போது அங்க எதிரியே கிடையாது. ஒரு முறைக்கு 2 முறை ஐயா தான். அதான் இறைவன் நினைச்சுட்டான், எப்பா நீ பூலோகத்தை ஆண்டுட்ட போதும் அப்பா. அத இன்னொரு தத்துவமும் சொல்லுவாங்க, என்று பல நாள் ஆலமரம் தன் பயணத்தை முடிக்கிறதோ அப்பொழுதுதான் புல் பூண்டு தன் ஆளுமை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படித்தானே? எப்பொழுது பல நூற்றாண்டு வாழக்கூடிய ஆல விருட்சம் தன் வாழ்க்கையை முக்தி அடைய வைக்கிறதோ, அதோட அர்த்தம் என்னன்னா அந்த ஆலமரம் அந்த இடத்தை விட்டு கிளம்பணும். அப்பனாத்தான் சிறு சிறு புல் பூண்டு தன் ஆளுமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ஈசன் நினைச்சிருக்காரு. அதனால ஐயா இறைவனின் பாதத்தை அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அப்படிங்கல அது இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் ஐயா. அப்புறம் ஒண்ணு சொல்லுவாங்க, அதாவது தொடக்க நிலை ஆன்மீக சாதகர்கள் சொல்லுவாங்க, எங்களால இசை இறைவன் அதாவது சிவனோட உச்சாரணத்தை சொல்லி சொல்லி எங்களால சிவனை உணர முடியலையே, நாங்க என்னதான் பண்றது அப்படின்னு தொடக்க நிலை
நமக்கு நாங்க ட்ரைனிங் கொடுக்குற சன்னியாசிகள் கூட சொல்லுவாங்க. அப்பமெல்லாம் நான் சொல்ற எக்ஸாம்பிள் ஐயாவை தான் சொல்லுவேன். ஐயா இவருக்கும் எம்ஜிஆருக்கும் எந்த ஒரு ரத்த தொடர்பும் கிடையாது, எந்த ஒரு டிஎன்ஏ தொடர்பும் கிடையாது. ஆனா அவர் உருவத்தை பாரு, அவர் கேரக்டரை பாரு. அப்ப தன்னை அந்த ஆத்மாவோடு இணைக்க முடியுது. அப்ப ஒன்னால இணைக்க, இறைவனோடு உன் மனசை இணைக்க முடியலன்னா அது தவறு. பயிற்சி பண்ணு, சாதனை பண்ணு அப்படின்னு நாங்க கொடுக்குற எக்ஸாம்பிள் ஐயா. சோ அந்த அளவுக்கு ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் ஐயாவையும் சரி, எம்ஜிஆர் ஐயாவாகவே வாழக்கூடிய நம்ம ஐயா. நான் ஐயா வந்து நாமக்கல் எம்ஜிஆர்னு சொல்லவே மாட்டேன், ஒரு காலமும் நான் சொல்ல மாட்டேன். அது நாமக்கல் எம்ஜிஆர், எம்ஜிஆர் ஐயாவின் ஆத்மா வாழக்கூடிய சரீரம் ஐயா. அதனால ஐயாவை எம்ஜிஆர்னு தான் சொல்லுவேன். எனக்கு அந்த நாமக்கல் ஜஸ்ட் பொருந்தாத ஒரு வார்த்தை, ஆளும் எம்ஜிஆர் அவ்வளவுதான். அதனால ஐயாவுடைய அந்த கலை படைப்பு, உழைக்கும் கரங்கள், கைகள், வாழ்த்துக்கள். அந்த திரைப்படம் வந்து நல்ல சக்சஸ் ஆகும். ஐயாவுடைய மெயினா ஐயாவுடைய அந்த பாடி ஸ்ட்ரக்சர், அந்த பைசப்ஸ், இதெல்லாம் வந்து எல்லா இளைஞர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடியை நல்லா வச்சுக்கிட்டோம்னு நினைப்பாங்க. ஆனா அது ஒர்க் அவுட் பண்ணணும், டெய்லி ஒரு 1 ஹவராவது ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு யாரும் தயார். ஏன்னா உடற்பயிற்சி ஒரு தியானம். காலையில ஐயாவுக்கு தெரியும் நம்ம நினைச்சதை சாப்பிட முடியாது, என்ன வேலை இருந்தாலும் 1.5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன்னா அடியனுக்கு வந்து யான் அவதரித்தது வந்து எனக்கு என்ன பிராயம் இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஐயாட்ட கேட்கல, என்ன ஐயாட்ட கேள்வி கேட்கிற அளவுக்கு எனக்கு மனசு இல்லை. ஏன்னா இவர் என் உயிர். நான் இவர்கிட்ட கேள்வி கேட்கல. 4 பேர் சொல்லுங்க, எனக்கு என்ன பிராயம்? சரீரத்தை கூர்ந்து கவனித்து சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க, ஐயா சொல்லுங்க. 48. ஐயா சொல்லுங்க. 55. ஏறக்குறைய அவங்க தெரிவிட்டாங்க. ஏன்னா நான் அடியன் பிறந்தது வந்து தை மாசம் 2ஆம் தேதி 1964. 64 அடியன் இறைவனா அப்படிங்கிற எனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா உங்களை மாதிரிதான் நாங்க வந்து நெகட்டிவா எதையும் யோசிக்கவே மாட்டோம். நடப்பவை எல்லாம் பிரபஞ்சத்தின் சுழற்சி, அதற்கான சாட்சி தான் நம்ம. உண்மையா சொல்றேன், 40 வயசு தான் நீங்க என்னோட 6 வயசு. என்ன காரணம் அப்படின்னா இதுவும் நம்ம சித்தர்கள் சொன்ன சூத்திரம் தான். புறப்பட்டு புக்கும் திரிக்கின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாக்கி உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரி சடையோனே அப்படின்னு திருமந்திர பாடல். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா திட உணவை திரவ உணவா மாத்தணும், திரவ உணவை வாயு உணவா மாத்தணும். வாயு உணவை உட்கொள்ளும் பொழுது உடலின் வளர்சிதை மாற்றம் நின்றும். நிற்கும் பொழுது நமக்கு முதுமையே தெரியாது. இப்ப நம்ம ஃபுட் எடுக்கிறோம், அது திட உணவு. அதை குறைச்சிட்டு திரவ உணவுனா இந்த ஜூஸ், லிக்விட் ஃபுட்டு, அதையும் ஒரு கட்டத்தில் நிப்பாட்டணும். நிப்பாட்டி பிரீத்திங் மட்டுமே இழுத்து விடணும். அப்படி விடும்போது பாத்தீங்கன்னா நம்முடைய செல்களுக்கு வந்து அழிவே இருக்காது. செல்லுக்கு எனர்ஜி கிடைக்க கிடைக்க அது அப்படியே பல 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 பலன்னு அப்படியே மின்னிடும். அதனால எங்களுடைய சூத்திரம் தான். இன்னொன்று வந்து மிகப்பெரிய மெத்தட் என்னன்னா, நாங்க நெகட்டிவா யோசிக்கவே மாட்டோம். ஒரு குணம் தெளிவில்லாத ஒரு மனிதர் பேசினா கூட நாங்க பொறுமையா அவரோட கோபத்தை ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். சிலவங்க சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் சன்னியாசி, உங்களுக்கு இங்க என்ன வேலை இருக்க போகுது, ஏன் இப்படி இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் வேற வேலைக்கு போகலாமே அப்படிம்பாங்க. இப்ப நாம வந்து ஒரு பொது இடத்துக்கு போறோம், நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம என்ன சர்வீஸ் பண்றோம்னே தெரியாது. எடுப்புலே சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் சாமியார், இவங்கெல்லாம் சும்மா சுத்தி தலைவாங்க, இவங்க இப்படி இருக்கிறதுக்கு மம்படி பிடிச்சி வேலை பார்க்கலாமேம்பாங்க. பட் நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவங்கள நாங்க கோவப்படவே மாட்டோம். சரி, உண்மை புரியவில்லை அப்படின்னு மெதுவா ரிசர்ச் பண்ணி அறியாமை அதை நாங்க ரசிப்போம், அதை ரிசர்ச் பண்ணுவோம். அதை ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு சொல்லுவோம், ஐயா உங்களுக்கு வந்து சுகர் இருக்கலாம், அப்படின்னு ப்ரெஷர் இருக்கலாம், ஒய்ஃப் டைவர்ஸ் பண்ணி ஊருக்கு போயிட்டாங்கல்ல, பிள்ளைங்க உங்களை கண்காணிக்கிறது இல்லை, போதிய வருமானம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா சொல்லும் போது அவங்க அப்படியே அசந்துருவாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா,
அதைத்தானே பேசிக்கிட்டு இருக்காங்க வார்த்தையா. ஏன்னா உள் வலி உள்ளவன் தான் எதிர்மறையாவே பேசுவோம். உள்ள தெளிவா இருக்கிறவன் யாரையும் இகழவே மாட்டோம். இதுதான் சைக்காலஜி. ஸோ அப்புறம் அவங்களுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இதுல எங்களுக்கு எங்களுடைய குருநாதர்கள் சொன்ன கட்டளை என்ன அப்படின்னா, எங்களுக்கு என்ன பணி அதை எங்களுடைய உடல்ல நாங்க வெளிப்படுத்தோம். ஒருத்தங்க பாக்குறாங்க அப்படின்னா நாங்க என்ன செய்யறோம்னு தெரிஞ்சிருக்கோம். இப்ப நாங்க வர்ம சிகிச்சை கொடுக்கணும், சித்த மருத்துவம் கொடுக்கணும், அப்புறம் ஜோதிடம் பண்றோம். அப்ப வர்ம சிகிச்சை கொடுக்கணும், அப்ப நாங்க ஆரோக்கியமா இருக்கணும். இப்ப நான் ஒரு ஆளை சொல்றேன், எப்பா நான் சொல்ற மெத்தடை ஃபாலோ பண்ணுப்பா, உனக்கு முதுமையே வராதுப்பா அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப சொன்னா நான் தகுதியா இருக்கணும்ல. அப்ப அவன் என்ன சொல்லுவான், ஐயா நீங்க சொல்றீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, நம்மள கேட்கக்கூடாது. சோ அப்ப நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு தக்கனதான் நம்முடைய உடல், மொழி, ஆன்மா, அசைவு எல்லாமே இருக்கணும். அப்படிதான் நாங்க ஃபாலோ பண்றோம். ஆன்மீகத்தில் சன்னியாச நெறியில் அதை அப்படியே ஃபாலோ பண்ற இன்னொரு ஆத்மா என் அருமை நண்பர், என் இதயம் கவர்ந்த எம்ஜிஆர். இவரோட ஒவ்வொரு செல்லிலுமே அதான். இவரை பார்த்தாலே தெரியும், ஐயா இப்படிதான் இருக்கிறாங்க, இதத்தான் இலக்கா நினைச்சிருக்காங்க. யாருக்கு வேணாலும் தெரியும். நாங்க என் அப்பன் ஈசனின் திருவருளால் அங்க முதியோர்ல நடத்திட்டு இருக்கோம். கட்டாயம் நீங்க வந்தே தேரணும். ஏன்னா நான் காலையிலே சொல்லிட்டேன், இன்னைக்கு உங்களுக்கு இதயம் கவர்ந்து ஒரு ஆத்மா வராங்க. உடனே எல்லாரும் சாமி யாரு வரா அப்படின்னாங்க. வருவாங்க அப்படின்னு. நாங்க எல்லாருமே குடும்பத்தால் உதவி செய்ய இயலாதவர்கள். அது ஒரு பக்கம் அவங்க குடும்பத்தோட சூழ்நிலை, இன்னொரு பக்கம் இவங்களோட சூழ்நிலை. இவங்க எல்லாருமே சைக்காலஜி ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள். அதாவது பொறுமை கிடையாது, கடும் சீனம், கடும் கோபம், குடும்பத்தோட இருக்க முடியாம வெளியேற்றப்பட்டு அவங்கள நாங்க புடிச்சு கொண்டாந்து மேனேஜ் பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய குணத்தை நான் ஒரு வரியில சொல்லிடுறேன். ஒரு முதியவர் உள்ள கழிவறையில இருப்பாங்க, வெளியே ஒரு முதியவர் கட்டிக்கிட்டு இருப்பாரு, சீக்கிரம் வாயா அப்படின்னா. கழிவறை கழிந்தால்தானே வர முடியும். அதுக்குள்ள இவங்க அப்படி டென்ஷன் ஆவாங்க. அப்படிப்பட்ட மன சிதைவடைந்த முதியோர். ஏன்னா நல்ல முதியோரை தான் வீட்டிலே வச்சுப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்க ஒரு நர்ஸ், ஒரு சைக்காலஜி கன்சல்டன்ட், எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ண போற ஒரு அம்மா நிர்வாகி, அப்புறம் ஒரு சமையல், ஒரு குக் அசிஸ்டன்ட், ஒரு ஸ்வீப்பர், ஒரு செக்யூரிட்டி, எல்லாரும் வச்சு நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மொத்தம் 65 பேர். இல்ல பாதி பேருக்கு நாங்க உணவு, அதான் இல்ல எல்லாருக்குமே உணவு கூட எல்லாமே கொடுத்துருவோம். எங்களால கொடுக்க முடியாதது ஒன்னே ஒண்ணு, நாங்க அன்பை கொடுத்துருவோம். ஆனா அவங்க இதயம் ஏங்குறது அவங்க ரத்த உறவு கொடுக்குற அன்பை தான். நாங்க என்னதான் அன்பை கொடுத்தாலும் அவங்க இதயம் ஏங்கும். என் பிள்ளைய போய் பார்க்கணும், என் பேரனை போய் பார்க்கணும். அதனால பல பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சுவாமி என் பிள்ளை மேல ஒரு கேஸாவது கொடுங்க சாமி, அப்படியாவது அவன் என்ன பார்க்க மாட்டான். ஏன்னா அவங்க கொண்டாந்து விடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சாமி பாத்துக்கோங்க, மாசம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நாங்க போன் அடிச்சா கூட, சாமி காரியத்தை முடிச்சுட்டு சொன்னா நல்லா இருக்கும், அதுக்கு இடையில எதுவும் பேசாது, எங்களால முடியாது, எங்களுக்கு வருமானம் இல்லை. அவ வீட்டுக்கு வந்தா என் பொண்டாடி ஓட்டிக்கிட மாட்டேன், உங்க காலினால விழுதும், எங்களால முடியாது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வயசு ஆக ஆக அன்பை நினைச்சுதான் இருக்கிறது. நாங்க என்னதான் உணவு, உடை, உறைவிடம், என்னதான் பயிற்சி கொடுத்தாலும் ஒரு கட்டத்துல அவங்களுக்கு அன்பு மட்டும்தான் தேவைப்படுது. அதுவும் ரத்த உறவு தான் தேவைப்படுது. என் பேரனை பார்க்க, சாமி என்னை கொண்டு போய் விட்டுங்க, அவங்க எங்களை போட்டு அடிச்சாலும் சரி அங்கேயே செத்துருக்கும், என் பேரன் மூஞ்ச பார்க்கணும், என் பேரன் மூஞ்ச பார்க்கணும். கரெக்ட். அப்படிப்பட்டவங்க தான் அங்க இருக்கிறாங்க. அத அவங்கள நாங்க முடிஞ்ச அளவுக்கு சைக்காலஜி எல்லாமே பண்றோம். அதுல எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 பங்கு தான் வெற்றி. அந்த மனசை சமன்படுத்துறது, மற்றபடி உடம்பெல்லாம் ஜாமுன்னு எல்லாத்துக்கும் வச்சிருக்கோம். டெய்லி காலையில யோகா, சாயந்தர யோகா, அதெல்லாம் போட்டு பெட்டை நிமித்துருவோம். நல்ல பிரீத்திங் பயிற்சி எல்லாமே கொடுத்துருவோம். அந்த அவங்களுக்கு தேவையான அன்பை மட்டும் கொடுக்க முடியல. அதுலயும் பாதி குடும்பத்துக்கு சொல்றோம், ஐயோ வருஷத்துக்கு ஒரு நாளாவது வாங்கயா அப்படிங்கிறோம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்க வந்தா இவங்க கூடயே போயிருவாங்களோன்னு அவங்க பார்த்துருக்காங்க. அப்படிப்பட்டவங்க தான் அங்க இருக்கிறாங்க.
இவங்களுக்கு வந்து நாங்க கட்டணம் இல்லாத சேவை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கள் குருநாதரின் அனுகூலத்தில் உங்களை போன்ற பரிசுத்தமான அன்பர்களுடைய அன்பு பரிபூர்ணமா இருக்கிறதுனால எங்களால் அதை பண்ண முடியுது. ஸோ நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா, உங்கள் பகுதி, ஏன்னா ஐயாக்கு இந்த மாதிரி மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் கிடைக்கும். அப்படி உள்ளவங்களை கொண்டாந்து விடுங்க. நாங்க கடைசி வரைக்கும் பார்க்கிறோம். அவங்க இந்துவோ முஸ்லீமோ எந்த மாநிலமோ எந்த நாடோ கொண்டாந்து விடுங்க. அவர்களின் மதப்படி இறுதி காரியத்தை பண்ணிடுவோம். ஏன்னா இதை வந்து இறைவன் எங்களுக்கு கொடுத்த பாக்கியமா நாங்கள். ஸோ அந்த ஒரு அன்பான வேண்டுகோளை ஏற்றுக்கோங்க. இப்ப நான் பூஜையை தொடங்கிறேன். என் அன்பு கலந்த, என் மதிப்புக்குரிய, எங்கள் குருநாதர் நேசித்த ஒரு கலைஞரின் வடிவம் தாங்கிய என் அன்பு நண்பரின் கலை படைப்பு எல்லா மக்களையும் கொண்டு போய் சேரும். மெயினா இளைஞர்களுக்கு ஒரு விழிப்பு வரணும். ஒரு இப்ப படிக்கக்கூடிய இப்ப யங் ஜெனரேஷன்ல ஒரு 13 to ஒரு 31 வயசுக்குள்ள அந்த யங் ஜெனரேஷன் வந்து ஐயா இந்த வயசுல இப்படி இருக்கிறாங்களே, அப்ப நமக்கு என்ன, நம்மளும் போய் நல்லா உடம்பு வச்சிடணும், எந்த பேடு காப்பிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு இளைஞர்களுக்கு ஒரு பொறி அப்படி தட்டணும். அது எப்ப தட்டும் அப்படின்னா, ஐயாவுடைய இந்த படத்துல ஐயாட்டே சொல்லியிருக்கிறேன். அதாவது அந்த ஃபைட்டர்ஸ் வந்து சிலம்பு கம்பை வச்சு தடுப்பாங்க. ஐயா அப்படி ஒரு டைவ் அடிச்சு அதே மாதிரி கால் ஆடி பெரட்டிட்டு ஆடி ஒரு லுக் விடுவாங்க பாருங்க. அமேசிங் ஆக்டிங். அந்த ஆக்டிங்லாம் நான் சொல்ல மாட்டேன், என்னவோ அவருக்கு இயற்கையாவே வருது. அங்கெல்லாம் நடிப்புக்கெல்லாம் ஒண்ணு, நடிப்புலாம் அப்படி பண்ணவே முடியாது, சான்ஸே கிடையாது. அவருக்கு எம்ஜிஆர் உள்ள இருக்கிறார், இருந்து வந்து இன்னும் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறார் அந்த ஆத்மா. உண்மையிலே இதெல்லாம் வந்து அமேசிங் தான், அமேசிங் அமேசிங். அதனால என் ஈசனின் திருவருளால் ஐயாவுடைய கலை படைப்பு எல்லா இளைஞர்களையும் போய் சேரும். சேர்ந்து அவர்களுடைய மனம், அவர்களுடைய வாழ்வின் தரம் இன்னும் பன்மேலும் பெருகணும். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இயற்கை கனிகளை கொடுக்கும், அது வனத்துலதான் கிடக்கும். இப்ப இடையில கூட இந்த அமெரிக்காவோட நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு 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 ஸ்டோரி கொடுத்திருந்தாங்க. அதுல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வரி என்ன அப்படின்னா, அமேசான் காடுகள்ல வந்து ஏகப்பட்ட கனிகள் விழுந்து கிடக்கணும், அதை எடுத்து கொடுத்தா உலகத்தோட பசியவே ஆத்திரலாம். கொடுக்கணுமே, யார் வந்து கொடுக்கறது? அந்த மாதிரி ஐயா கொடுக்கிறாரு. இந்த கனிகளை மக்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறது என் அன்பு நண்பர். ஏன்னா இவங்கதான் ஐயாவுடைய படைப்பை ஏன் நீங்க நல்லா எடுக்கலாம். ஏன்னா என் இதயபூர்வமான பாராட்டு. ஏன்னா ஐயாவுடைய அந்த கலை படைப்பை வந்து மக்களுக்கு சேரணும். அதையும் வந்து கலைத்துறை அப்படிங்கிற நம்ம நல்ல விஷயத்த கூட ரசனையா கொடுத்தா தான் எடுபடும். ஏன்னா அப்பவுமே வந்து எம்ஜிஆர் ஐயா வந்து அந்த டயத்திலே விவசாயத்தை பத்தி படம் எடுத்தாங்க. விவசாயம் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தோட கான்செப்டே வந்து 2 வரி தான். சுழன்றும் ஏர் பின்னது உலகம், உழன்றும் உழவே தலை. எப்ப விவசாயம் பண்றது கஷ்டம்தான், இல்லன்னு யார் சொன்னா? கஷ்டம்தான். அது இல்லைன்னா உலகமானது சுருங்கி விடும். அதனால விவசாயம் செய்யறது கஷ்டம், விவசாயின் வாழ்க்கையும் கஷ்டம். ஆனா அதை அவன் செஞ்சாதான் நீ பசியாற முடியும். அதனால நீ எவனாவது இருந்துட்டு போ, அவன் முன்னேறி சென்னால்தான் நீ பின்னாடி போக முடியும். அதுதான் வள்ளுவர் 2 வரியில சொல்லிட்டு, சுழன்றும் ஏர் பின்னது உலகம், உழன்றும் உழவே தலை அப்படிங்கிற கான்செப்ட் கூட என்கிட்ட சொல்லும் போது போன வருஷம் என்ன சொன்னாரு, நீங்க ஒரு மக்கள் தலைவர்னு எடுக்க போறீங்களா, அதை எடுக்கிறீங்களா, விவசாயி எடுக்கிறீங்களான்னு கேட்டாரு. விவசாயி அவ்வளவுதான், பிள்ளையார் சொல்லி விவசாயி அவ்வளவுதான், உலகத்துக்கே விதை. ஆமா, அதுலயும் ரிக்வேதத்துல ஒரு தத்துவம் உண்டு, படைப்பது பிரம்மனின் வேலை, அழிப்பது ருத்ரனின் வேலை, இடைப்பட்டவனை காக்கக்கூடிய பிரம்ம அவதாரம். அதாவது பிரம்மன், அதாவது படைப்பது பிரம்மனின் வேலை, அழிப்பது ருத்ரனின் வேலை, இருக்கும் ஜீவன்களை காக்கக்கூடிய கல்கி அவதாரம் விவசாயி தான். இவன் சோறு போட்டா தான் விஷ்ணுவே எங்க வேலையை செய்ய முடியும். ஏன்னா காக்கும் கடவுள் விஷ்ணு.
அவர் எப்படி காக்க முடியும்? விவசாயி இருந்தா தான் காக்க முடியும். அதனால விவசாயி வந்து வாழும் கல்கி அவதாரம். அந்த கான்செப்ட் வந்து விவசாயி படத்துல ஐயா அவ்வளவு அழகா பண்ணிருப்பாரு. அது அவர் பண்ணா தான் எடுபடும். அந்த டிராக்டர்லாம் அப்படி, அதாவது டிரைவர் ஆக்சுவலா ஆக்சிலேட்டர் கிளட்சி பிரேக்ல கால் வச்சுதான் ஓட்டணும். ஐயா தான் அந்த கால் அப்படி தூக்கி டிரைவர் சீட்ல ஐயா தான் வைக்க முடியும். அது ஐயாவுக்கு தான் எடுபடவும் செய்யும். வாவ், அதை அப்படியே ரசிக்கலாம். ஏன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு சில நேரத்துல மனம் சார்ந்த எங்களுக்கும் சில மனம் சார்ந்த சில பிரச்சனைகள்லாம் வரும். அப்ப எங்களுக்கு குருநாதர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிவனுடைய சிவலிங்கத்தை பார்த்துக்கிட்டே இருப்பா, ஒரு மன அழுத்தம் கூட குறைஞ்சிரும். அதுல எங்களுக்கு ரொம்ப, நான் பண்றது எம்ஜிஆர் ஐயா பார்த்துட்டே இருந்தேன். அவருடைய அந்த விவசாயி படம், அப்புறம் இன்னொரு படத்துலயா எனக்கு அந்த படத்தோட டைட்டில் ஆள் மனசுல இருக்கு. அதுல வந்து ஐயாவை வந்து பின்னாடி ஒரு கம்பு வச்சு கட்டியிருப்பாங்க. ஒரு மன்னன் வந்து இவரோட நாட்டப்படி கரெக்ட். அதுல ஐயா அப்படி அந்த பைசப்ஸ காட்டிக்கிட்டு அப்படி வந்துகிட்டு அப்படி ஒட்டச்சுக்கிட்டு அப்படி வருவாரு. எப்பா, அதுவும் அவருக்கு தான் சரி வரும். அதாவது அந்த டைஸ், இந்த பைசப்ஸ், இந்த ட்ரைசப்ஸ், இந்த ஃபோர்ஆர்ம்ஸ். என்னன்னா நான் முதல் ஜிம்முக்கு போனப்போ அவர்கிட்ட அந்த அமிர்தம்னு அவர்கிட்ட நான் கேட்ட வார்த்தை, 14 வயசுல 9 முடிச்சுட்டு 10வது போறேன், எனக்கு வயசு 15 ஆயிடுச்சு, நீங்க எனக்கு எக்ஸசைஸ்ல முதல் எம்ஜிஆர் எப்படி எனக்கு கை இருக்கோ சிரிக்கிறாங்க. இந்த வயசுல உனக்கு என்ன எம்ஜிஆர் கை கேட்கறாங்க? இல்லைங்க, நான் இந்த மாதிரி தான் நடிக்க போறேன் எதிர்காலத்துல சொன்னேன். டம்பிள்ஸ் வந்து அவர் 2-3 விதமா சொல்லி கொடுத்தாரு. அந்த சில இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதனுடைய இதை ஃபாலோ பண்ண கரலக்கட்டை சுத்தினதுனால அந்த புஜம் நல்லா இது பண்ண. ரெண்டாவது ஹைட், தலைவரும் புரட்சி தலைவரும் ஹைட் கம்மி தான், நானும் கிட்டத்தட்ட ஹைட். இந்த ஹைட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு பாருங்க இந்த கை நல்லா இருக்கும். அதனால அந்த முத நான் கேட்டது புரட்சி தலைவர் மாதிரி தான். நான் அதே மாதிரி 25 வருஷமா கை எனக்கு வலது கை உடஞ்சு போச்சு. உடஞ்சி அப்ப டாக்டர் அவருக்கு தொட 40 வயசுல அவருக்கு இது, எனக்கு 40 வயசுல கை உடஞ்சது. அப்ப டாக்டர் நான் கேட்டது, திருப்பி என்னால நடிக்க முடியுமான்னு. இன்னும் கவலைப்பட தேவையில்லைங்க, ஒரு 70% கை நல்லா வரும். ஐயா அதே கேள்வியதான் எம்ஜிஆர் ஐயாவுக்கு தொட முடிஞ்சிருக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க, இவர் எங்க நடிக்க போறாரு. அந்த வெறியில தான் எக்ஸசைஸ் அதிகமா பண்ண ஆரம்பிச்சேன். 1998ல இருந்து அதிகமா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு நம்ம தான் எந்த காலத்திலயும் முயற்சியை நான் வாழ்க்கையில கைவிட்டது. அதே மாதிரி எம்ஜிஆர் ஐயோட குரல் வளை பாதிக்கப்படும் போது எல்லாரும் சொல்லியிருக்காங்க, உங்க குரல் வளத்துல மத்த டப்பிங் ஆர்டிஸ்ட போடலாம். முடியாதப்பா. அவர் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல்ல அந்த கழுத்தளவு இருந்து அவர் பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. என் குரல்ல என் விருப்பப்படி தான் நடிக்கணும். அதெல்லாம் வந்து உண்மையிலே இப்ப உள்ள இளைஞர்களுக்கு வாழ்க்கை முறையை போதிக்கக்கூடிய குருநாதர் தான் எம்ஜிஆருடைய வாழ்க்கை. அதை நம்ம அழகா எடுத்து சொல்லும் போது மிகப்பெரிய அளவுல இன்னும் எம்ஜிஆரை கொண்டு போய் சேர்க்கணும். என்ன பொறுத்த அளவுல அகிம்சைய புத்தர் சொன்னார். அதே மாதிரி தமிழன் எப்படி இருக்கணும், அவனுக்கான சத்திரிய குணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம என் மதிப்பு மிகு மேதகு ஐயா பிரபாகரன் சொல்றார். ஆனா எதுவும் மற்றவன் சிகரத்தை அடைவதற்கான வழி என்ன, அதை எம்ஜிஆர் ஐயா தான் சொன்னார். சோ அதை எல்லாருக்கும் கொண்டு போகணும். அதற்கான கலை பணியை தான் ஐயாவும் பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையிலே வாழ்த்துக்கள் 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 ஐயா. நீங்க இன்னும் வந்து நீங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியது இங்க எதுவுமே இல்லை. என்னுடைய அன்பான வேண்டுகோள், நான் ரசிக்கும் இந்த ரசிகனின் ஆசையை பூர்த்தி செய்யும் விதமாக இன்னும் கலை படைப்பு நீங்க பிரம்மாண்டமா பண்ணணும். இருந்தால் கண்டிப்பா கட்டாயம் நீங்க பண்ணுவீங்க. ரசிகர்களை திருப்திப்படுத்துறேன். அது உங்களை மாதிரி நல்ல எண்ணத்தோட வாழ்ற ஆத்மா சொல்லும் போது அதுல இருந்து ஒரு சின்ன திருத்தம். ஒரு நடிகனுக்கு கிடைப்பது ரசிகர்கள், எம்ஜிஆருக்கு கிடைத்தது பக்தர்கள். இத சோ ஐயா ஒரு மேடையில சொல்லுவார். ஏன்னா ரசிகன் வந்து ரசிப்புக்கு தான் மயங்குவான். அந்த நடிகனோட ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே அதெல்லாம் நல்லா இருந்தா தான் பார்ப்பான். அப்படி இல்லைன்னா போயிடுவான். ஏன்னா ரசிகன்
அந்த ரசனைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். ஆனா பக்தன் வந்து எப்பா கதை எப்படியும் போட்டும், படம் எப்படியும் போட்டும், நீ வந்து நிக்கியாப்பா, நீ ஒரு வார்த்தை பேசுறியாப்பா, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுவும் போவையா இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு. நம்முடைய தமிழ் திரையுலகம் எத்தனையோ ஜாம்பவான்களை பார்த்திருக்கு. என் மதிப்புமிகு ஐயா தியாகராஜ பாகவதர் அவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆரையும் அவங்க கூட நம்முடைய ஒரு படத்துல அவருக்கு நண்பனா நடிப்பாரு. ஆமா, அவரோட கண்ணன் நோன்றதுக்கு வந்து அவர் வந்து பல்லவ நாட்டு மன்னன் மாதிரி நடிச்சிருப்பாரு. நான் எம்ஜிஆர் நடிச்சதுக்காக போய் தியாகராஜ பாகவதர் படத்தை பார்த்தேன். அதுல வித்தின் ஒரு சில செகண்ட்ஸ் வருவார், அதுலயும் அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. அப்ப தியாகராஜ பாகவதர் பாத்தீங்கன்னா நல்ல நடிகை, நல்ல சம்பாத்தியம் பண்ணாரு. ஆனா ஒரு கட்டத்துல வந்து அவர் ஜஸ்ட் இயற்கைக்கு முரணாயிட்டார். ஏன்னா இருப்பவன் அனுபவித்துக்கொள், ஆனால் அதை விளம்பரப்படுத்திக்கொள். உனக்கு இறைவன் கொடுத்திருக்கானா 4 சோத்துக்குள்ள அனுபவி. வெளியே போறேன்னா மக்களுக்கு கொடுக்கதான் செய்யணும். அதை விட்டுட்டு நீ போய் நின்றுக்கிட்டு நான் தங்கத்தட்டுல சாப்பிடுறேன், நான் பன்னீர்ல குளிக்கேன் அப்படின்னு சொன்னா அப்ப இல்லாதவன் மனசு என்னத்துக்கு ஆகும்? நீ 4 சோத்துக்குள்ள இறைவன் கொடுத்த வச்சு சாப்பிடு, இல்ல தங்கத்தையே சாப்பிடப்பா, தப்பே கிடையாது. இல்லாதவன் முன்னாடி ஒண்ணு நீ கொடுக்கணும், ஏங்க வைக்க கூடாது. அதுல ஐயா தியாகராஜ பாகவதர் ஒரு பண்ணாரு. அது இயற்கை வந்து அதை நம்ம பேச வேண்டாம், எதிர்மறையை பத்தி பேச வேண்டாம். அதனால எத்தனையோ நடிகர்கள் கலைத்துறையில சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்க, அதை தன்னகத்துக்காக வச்சுக்கிட்டாங்க. ஆனா எம்ஜிஆர் ஐயா வந்து எடுத்தத போல கொடுத்துட்டு தான் போனார். எனக்கு இது வேணும், என் குடும்பத்துக்கு எதுவுமே இல்ல, எப்பா இதை நீ வச்சுக்கோ, எப்பா இந்த காது காலாத பிள்ளைக்கு இதை வச்சுக்கோ, அந்த அதை வச்சுக்க, அப்படியே கொடுத்துட்டு தான் போயிட்டார். அதனால யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இந்த சன்னியாசியின் ஒரு ஆத்மாவுடைய கொந்தளிப்பு, மெரினாவில் உறங்கக்கூடிய தகுதி என் குருநாதரின் இதயத்தில் இடம் பிடித்த ஆளுக்கு மட்டும்தான் உண்டு. மற்றவங்க யாரையும் நான் பேசவே மாட்டேன். பாயிண்ட் புரியுதா? ஐயாவுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதனால ஓகே, அந்த விஷயத்துக்குள்ள அப்படி இல்லை. யாருக்கு சமாதி வைக்கணும்? அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த சமாதியை பார்த்து ஒருத்தன் திருந்தணும், அவனுக்கு தான் சமாதி வைக்கணும். சமாதிக்கு போற வந்து இவர் எப்படி வாழ்ந்தாருன்னு கேட்கத்தான் செய்வாங்க. அப்ப அந்த வாழ்க்கையை படிக்கும் போது அவன் தன்னை திருத்தணும். மனிதர்களை எரிக்க வேண்டும். மகாத்மாக்களுக்கு தான் சமாதி வைக்கணும். ஏன்னா மகாத்மாக்கள் இறந்ததுக்கு அப்புறமும் மக்களை வழிநடத்தக்கூடியவர்கள். அதனால நாங்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து வேற விதத்தில் அணுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எங்களுடைய நாங்க சன்னியாசிகள், நாங்க திரைப்படம் பார்க்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு கட்டளை உண்டு. ஆனா நான் இன்னும் ரசிக்கிறது உங்களுடைய வீடியோ, அப்புறம் எம்ஜிஆருடைய படங்கள் எல்லாத்தையும் பார்ப்பேன். எல்லாருடைய எம்ஜிஆருடைய பாட்டை கேட்பேன், எல்லா பாட்டையும் கேட்டுருவேன். அதுல வந்து ஐயாவுடைய வார்த்தைகள், அந்த மெட்டு எல்லாமே நான் இப்பவும் தூங்கும்போது எம்ஜிஆருடைய பாடல்களை தான் கேட்பேன். ஏன் அப்படின்னா எங்களுக்கு என்னதான் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் எங்களோட குருநாதர் லாஸ்டா சொல்ற கருத்து என்னன்னா, எப்பா இதெல்லாம் உனக்கு விதிக்கப்பட்ட கட்டளை, ஆனா மக்களுக்கு தக்கன அதை மாத்தி கொண்டு போயிடும். இப்ப நாங்க எப்படி இருக்குங்கிறதுக்காக நீ அதை அப்படி ஜெராக்ஸ் எடுக்காத. நாங்க இதெல்லாம் கத்து கொடுத்துருக்கோமா? நீ இருக்கும்போது ஜெனரேஷன் எப்படி இருக்கு, அதுக்கு தக்கன இந்த கலையை அப்படியே மாத்தி கொண்டு போயிடும். சோ அதனால எங்களுடைய ரிசர்ச்ல வாழ்வியல் தத்துவமா இருக்கிறது எம்ஜிஆர். அந்த தத்துவம் சரீரம் மெரினாவில் ஆழ்நிலை உறக்கத்தில் இருந்தாலும் அந்த ஆத்மா இருக்கும் திருவுடல் என் அன்பு நண்பர் எம்ஜிஆர் ஐயா. அதனால உங்களுடைய கலைப்படைப்பு மென்மேலும் சிறக்கட்டும். என் அன்பு ஐயாவுடைய இந்த கலை பயணமும் பொருளாதார ரீதியா நல்ல சக்சஸ் கொடுக்கணும், கட்டாயம் கொடுக்கணும். நான் எங்களுடைய முதியோர்கள் கட்டாயமா போய் பார்த்தே தீர்வோம். எங்களுடைய தொடர்புல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 62 வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, டெலிகிராம் இருக்கு, யூடியூப் இருக்கு. எல்லாத்துலயும்
ஐயாவை பத்தி நான் கம்ப்ளீட்டா சொல்லி எல்லாருக்கும் கட்டாயம் போய் பார்க்கணுங்கிற அன்பு கட்டளையும் நான் விடுறேன். இதுக்கு மேல என் அப்பனின் திருவருளால் இந்த கலைப்படைப்பு எல்லா மக்களையும் பிடிச்சார். ஏன்னா எம்ஜிஆர்கள் ரசிகர்கள் வந்து எம்ஜிஆர் அமர்ந்த சிம்மாசனத்தில் யாரையும் அமர விடுவது இல்லை. ஆனா இன்னைக்கும் அந்த சிம்மாசனத்துல எம்ஜிஆர் ஐயாக்கு அடுத்து அமர்ந்து இருக்கிறது ஐயா. மற்ற யாரையும் பார்க்க முடியாது. ஏன்னா நீங்களே எவ்வளவு ப்ரோக்ராம் பாக்குறீங்க. என்னதான் எம்ஜிஆர் ஐயா மாதிரி நடிச்சாலும் அவருடைய உயிரை தாங்கிறது ஐயா தான். எப்பா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், இருந்தாலும் அங்க மாதாஜி நினைக்கிறாங்க சுவாமிஜி பூஜைக்கு நேரம் ஆயிடுது ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க. அது எனக்கு உணர்றேன். அதனால வாங்கம்மா, நமஸ்காரம் நமஸ்காரம். அதனால நாங்க பூஜையை தொடங்கிறேன். நீங்க எல்லாரும் வரணும். உங்களை நான் வீடியோ கட்டாயம் எடுப்பேன். அது நீ என்ன சொன்னாலும் எடுப்பேன். ஏன்னா இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால உங்களை நான் வீடியோ எடுப்பேன். நீங்க நல்லா உடம்ப இன்னும் நல்லா வச்சுக்கணும். ஏன்னா எனக்கு என்ன ஒரு பேர் ஆசை அப்படின்னா, ஐயா நீங்க வந்து ஸ்டேஜ்ல நிக்கும் போது நிக்கிறோம் அப்படியே விரலணும். இந்த வயசுல அவர் எப்படி இருக்காரு? நீங்க அப்படி வந்து அந்த கையை தூக்கிட்டு அப்படி நிக்கும் பொழுது உங்களோட 6 பேக் அப்படியே வெளியே தெரியணும். ஏன் அப்படின்னா இளைஞர்களுக்கு ஒரு இளைஞன் அட்வைஸ் பண்ணா புரியாது. ஒரு பாடி பில்டர் போய் நின்றுகிட்டு நீ ஜிம்ல போய் நில்லு, ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணா அவனுக்கு ஒரு அட்வைஸா கேட்போம். நீங்க நிக்கும் பொழுது இந்த வயசுலயும் அவர் பைசப்ஸ பாருப்பா, அவர் ஜெஸ்ட பாடலாம், அவர் தைஸ பாடலாம், நம்மளும் போவோம் அப்படிங்கிற விழிப்புணர்வும் உங்க சரீரை பார்த்து வரணும். இதுக்கு ஐயா வந்து முடிஞ்ச மட்டும் சில இயற்கையான சில உணவுகள் இருக்கு. நான் ஐயாவோட பர்சனலா நான் சொல்றேன். நீங்க உணவுல, ஏன்னா ஐயாக்கு வந்து உடற்பயிற்சியில எந்த குறையும் கிடையாது. உணவுல மட்டும் சில மாற்றங்களை பண்ணுங்க. சில காயக்கல்ப பிரணயம பயிற்சி இருக்கு. அதை வந்து நாங்க வந்து எங்க குருநாதர் சொன்னது, அதை எல்லா இல்லறவாசிக்கும் சொல்லக்கூடாது. ஏன்னா இல்லறவாசி சரீர பலம் உள்ளவரை கோபமும் காமமும் அவனை விட்டு போவார். இல்லறவாசிக்கு சரீர பலம் இருக்கும் பொழுது காமமும் கோபமும் அவனை விட்டு போவே செய்யாது. அவனுக்கு சரீர பலம் இருக்க இருக்க அந்த காமத்தையும் கோபத்தையும் அதை நோக்கி தான் பயணப்படுவோம். அதனால அவங்களுக்கு சில பயிற்சிகள் கத்துக் கொடுக்க கூடாது அப்படின்னு எங்களுக்கு சில கட்டளை இருக்கு. உங்களுக்கு கத்து தரும். ஏன் அப்படின்னா நீங்க எல்லாம் அதை கடந்து வந்துட்டீங்க. இன்னைக்கு காலையில என்ன டிஃபன் சாப்பிடுறீங்கன்னு கேட்டாரு. சரி, ஒரே வரியில சொன்னேன், இன்னைக்கு நான் சாப்பிடுறேன் வெறும் நீர் ஆகாரமா பச்சை தண்ணியை தவிர குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வெறும் வயிற்றுல இருந்து வாழ்த்துக்கள். அதனால நான் என் அன்பு ஐயா நண்பருக்கு நான் கொடுக்குற கட்டளை. ஏன்னா நாங்க காலேஜ்ல போய் நான் நிற்கும் போது நான் பேசவே மாட்டேன். இந்த நம்மளுடைய இந்த பராசக்தி சில காலேஜ்லாம் கூப்பிடுவாங்க, யோகா கிளாஸ் எடுக்க கூப்பிடுவாங்க. அப்ப நான் போகும்போதெல்லாம் நான் அதுக்குன்னு ஒரு நடை உடை பாவனைலாம் இருக்கு. அதாவது எல்லா மாணவர்களோட பார்வை நம்ம சரீரத்துல விளங்கும். அவனுக்கு இந்த யோகா மண்டையில ஏறதோ இல்லையோ, எப்ப உடம்பு நல்லபடியா வச்சுக்கிடணும் அப்படிங்கிற ஒரு பொரிய தட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க அன்னைக்கு ஸ்பெஷலா சில காயக்கல்ப பயிற்சி எல்லாம் பண்ணுவோம். பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த உடம்பு அப்படியே பளிங்கு சில மாதிரி இருக்கும். சோ அதை வந்து நாங்க வந்து கிரியா யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உடல் சார்ந்த விழிப்புணர்வு எங்களை பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்க ஏற்படுத்தணும்னு நினைப்போம். அதான் எங்களுடைய மிகப்பெரிய ஆன்மீக பணி. அந்த பொறுப்பை என் அன்பு நண்பருடைய கரத்திலும் நான் கொடுக்கிறேன். அதனால நீங்க கண்டிப்பா அதை நீங்க எடுத்து கொண்டு போகணும், கட்டாயமா பண்ணணும். சரியா? நான் அதற்கு உண்டான சில உணவுகள் எல்லாமே நான் கொடுக்குறேன். நீங்க அதை எடுத்துக்கோங்க. நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்க. உங்க உடம்புல வந்து நான் கணித்த வரை சரீரம் வந்து கொஞ்சம் கப உடலா இருக்கு. கபம்னா கொஞ்சம் நீர்ச்சத்து அதிகமா இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இனிப்பு காரத்தை குறைக்கணும், டீ காஃபியை விடணும், கசப்பு துவர்ப்பை அதிகப்படுத்தணும், பிரீத்திங் ஒர்க் அவுட் பண்ணணும். அதற்குண்டான சில சீக்ரெட் யோகா ஆசனாஸ் எல்லாம் உண்டு. நான் அதை உங்களுக்கு நான் சொல்றேன். சரீரத்தை கம்பீரமா வச்சுக்கோங்க. ஏன் மக்களுக்கு பயன்பாடு அவ்வளவுதான். ஏன்னா இப்ப வந்து நம்ம இப்போ உள்ள ஜெனரேஷன் படி கிட்டத்தட்ட 60% இளைஞர்கள் தான் இப்ப தேசத்தின் அதிக எண்ணிக்கையில இப்ப இருக்கிறாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் காலகட்டத்தில் உலகத்தை ஆண்டது லண்டன், 2ஆம் உலக போருக்கு அப்புறம் ஆள்றது அமெரிக்கா.
அதுக்கு அடுத்த வரிசையில சைனா வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம என்ன இலக்காரமா? அப்ப அதுக்கு நம்ம தூண்டி விட வேண்டியது இளைஞர்கள். இவங்களுக்கு நம்ம ஏற்படுத்த வேண்டியது சரீர பலம், பொருளாதார விழிப்புணர்வு. நம்ம இளைஞர்களுக்கு இப்போ உள்ள பொருளாதாரத்துல மிகப்பெரிய பலகீனம், அவங்க அப்பா அம்மா ஏழையா தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம தொழில் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு இடத்துல போய் வேலை செய்வோம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில தான் இளைஞர்களும் இருக்கிறாங்க. அவங்கள தூண்டி விடணும். எப்ப எம்ஜிஆரை பாரு, உனக்கு எதுவுமே இல்லைனாலும் முயற்சி பண்ணு, உனக்கு கட்டாயம் உதவி கிடைக்கும், நீ ஒரு தொழில் முனைவோனா வருவ. ஏன்னா தனி மனிதனின் தொழில் முன்னேற்றம் தேசத்தின் தொழில் முன்னேற்றம். நீ யாருக்காகவும் உழைக்க வேண்டாமா, ஒன்னு நீ உயர்த்திக்கும், தேசம் தானா வளரும். அப்படிங்கிறத நம்ம இளைஞர்களுக்கு புரிகிற விதத்துல கொண்டு போகணும். அந்த திருப்பணியும் நீங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் என் அன்பு நண்பருங்கிறதுனால நான் உரிமையோடு சொல்றேன், என்னைக்கு செய்வேன். வாழ்த்துக்களை, ஆசீர்வாதத்தோட வாழ்த்துக்களை. நான் போய் பூஜையை தொடங்குறேன். நான் சங்குநாதம் எழுப்பணும்னு நீங்க வாங்க. சரி ஐயா, நீங்க இங்க வந்ததுனால எங்கள் குருநாதர் இவங்க 1916 தான் ஆசிரமத்தை கட்டமைச்சாங்க. தன்னுடைய 121வது வயசுல அவங்க 1916 இருந்தாங்க. தன்னுடைய 121வது வயசு அவங்களுடைய 1916. அப்ப அவங்களுக்கு வயசு என்ன இருக்குன்னு பார்த்தோம். ஏன்னா ஐயாவுடைய பிறந்த தேதி சரியா கால்குலேஷன் பண்ண முடியல. பட் அவங்க 1916 மடத்தை ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரலாற்று சார்ந்த சான்று இருக்கு. ஸோ நம்ம சான்று இல்லாம எதையும் கற்பனையா பேச முடியாது. ஸோ அவங்க ஆசிரமத்தை தொடங்கும் பொழுது 1916, அப்புறம் 1943 இறைவனடி சேர்ந்தாங்க. 1916 அவங்களுக்கு 121வது வயசு அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ அதனால ஐயா 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 இதுல எம்ஜிஆர் ஐயா ரொம்ப நேசிச்சது இவங்க 1991 இறைவனடி சேர்ந்தாங்க. இவங்க தான் எம்ஜிஆரை பத்தி எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்கடுத்து இவங்க இருந்தாங்க. இப்படி எங்களுடைய இந்த ஆன்மீக பணியை வரவேற்கும் விதமா, போற்றும் விதமா நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களை நாங்க விருந்தினர்கள்லாம் சொல்ல மாட்டோம், கெஸ்ட்னும் சொல்ல மாட்டோம். எங்களுடைய இதயம் கவர்ந்த நண்பர்கள், எங்களுடைய உரிமையான நண்பர். ஐயா தொடர்றதுக்கே எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு. ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் ஐயா யாரும் தொடர்றது எனக்கு பிடிக்காது. அவரெல்லாம் வேற லெவல். வாங்க ஐயா, இப்ப சங்கநாதன் எழுப்புன உடனே நீங்க வந்துருங்க. நான் பூஜையில வலுவா பண்ணி ஐயாவுடைய வாழ்வியல் லட்சியம் எல்லா மக்களையும் போய் சேரும். மாதாஜி, எம்ஜிஆர் ஐயாவுடைய அந்த படத்திற்கான அலைபேசி வச்சிருக்கோம். இருக்க பிடிச்சுக்கோங்க. போய் ஐயாவுடைய திருப்பாதத்தில் வைங்க. நான் இப்போ பூஜைக்கு வந்தேன். நல்ல பூஜையை வலுவா பண்ணுகிறேன். ஐயாவுடைய கலை சேவை எல்லா மக்களுக்கும் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் விதமா அமையணும். ஐயாவுடைய கலை சேவை பொருளாதார செழுமையை உருவாக்கும். அதனால இருவரின் எண்ணமும் என் அப்பன் ஈசனின் திருவருளால் மென்மேலும் சிறந்து உவங்கணும். அப்படி நான் பூஜை பண்ணிட்டு நான் கூடுறேன், வந்துருக்கேன். ரொம்ப நன்றியா. விவசாயி